இந்த சீன் ஸ்டார்ட்டிங்லேயே ஒரு சின்ன பையன் இறந்த மாதிரி காட்டுறாங்க. அவன் இறந்து போனதை தாங்க முடியாத அவங்க அம்மா, என் பையன் எப்படியாவது எனக்கு வேணும், அதனால ஒரு பிளாக் மேஜிக் மூலியமா ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கா. அவரும் ஒரு பொம்மையை கொண்டு வந்து வச்சுட்டு, இதுதான் உன் பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையனோட அப்பங்காரனும் இது வெறும் பொம்மை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆள் அவங்க அம்மாட்ட இது தொட்டு பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் தொட்டு பார்த்து கையை கிட்ட கொண்டு போகும்போது அந்த பொம்மை அவங்களோட பையனாக மாறிடுச்சு. ஆனா, தூரத்துலேருந்து பார்க்குற அவன் அப்பங்காரனுக்கு பொம்மை மாரி தான் தெரியுது. அது தொட்டு பார்த்தா தான் அப்படி தெரியும் போல இருக்கு. அவனும் பக்கத்துல வந்து அந்த பொம்மைய தொட்டு பார்க்குறான். அது பையனா மாறுது. ஆனா டக்குன்னு கைய எடுத்துட்டான். அவங்க அப்பங்காரனுக்கு இது சரியா படல. அவங்க அம்மாட்ட எவ்வளவோ சொல்றான். இது வேணாம். அவங்க ஒய்ஃப்ட்ட சொல்லவும், அவங்க ஒய்ஃபும் கேட்குற மாரி இல்ல. எனக்கு என் பையன் வேணும். அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு அந்த ஆளுக்கும் பணத்த குடுத்துடுறாங்க. ஆனா, அந்த ஆளு வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அவங்க பையன் மாரி இருப்பான். வீட்ட விட்டு வெளில போயிட்டீங்கன்னா, அது வெறும் பொம்மை தான் அப்படின்னு சொல்றான். இவளும் பிள்ளைய தூக்கிட்டு வெளிய வந்து பார்த்தா, அந்த குழந்தை பொம்மை மாரி ஆயிடுது. பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டு உள்ள தூக்கிட்டு போயிடுறா. ஆனா, அவன் அப்பங்காரனுக்கு எதுவுமே சரியா படல. யோசிச்சுக்கிட்டே இருக்கான்.